ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸோட சில ஏலியன்ஸோட ஆர்மர் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஏலியன்ஸோட ஆர்மர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட்ருடு. ஸோ கட்ருட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட பவர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி எனிமையை டிஃபீட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்மர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. பிகாஸ் இவரோட ஆர்மர் பார்க்கறதுக்கு ஒரு சூட் மாதிரி இருக்கும். இந்த சூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கெமிக்கல் எனர்ஜியால் உருவாகிருக்க நம்ம கட்ருட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட ஆர்மர் வந்து ஃபிசிக்கல் டேமேஜில் இருந்துமே நம்ம கட்ருடுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம கட்ருட் ஏலியன் வந்து இந்த பவர்ஃபுல் ஆர்மரை யூஸ் பண்ணுறதுனால இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹசார்டு. ஸோ வாட்டர் ஹசார்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட பவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மர் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து இவரை காப்பாற்றுறதுக்கு தான் என்னோட ஆர்மர் வந்து நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதுவும் அல்டிமேட் ஏலியன் சீரீஸை விட ஆம்னிவர்ஸில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஏலியன்ஸை விட இந்த ஒரு வாட்டர் ஹசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற வில்லன்ஸ் கூட சண்டை போடும்போது இவர் வந்து எவ்வளோதான் அடி வாங்கினாலும் சீக்கிரமாக சண்டைக்கு எந்திரிச்சு வந்துடுவார். அதுக்கு காரணம் இவரோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கைப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பெட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த நிமிட்டிக்ஸை யூஸ் பண்ணி வித்தியாசமான மான்ஸ்டரா மாதிரி நம்ம வாட்டர் ஹசார்ட் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக எந்த ஒரு டேமேஜுமே இருந்திருக்காது. அதுக்கு காரணம் இவர் பாடியில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்மர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு வாட்டர் ஹசார்ட் ஏலியனோட ஆர்மருக்கு வந்து 6th பிளேஸ் கொடுத்துருக்கும். கட்ருடோட கம்பேர் பண்ணும்போது இவரோட ஆர்மர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ். ஸோ கட்ருட் ஏலியன் எப்படி வந்து கெமிக்கல் எனர்ஜியால் கம்ப்ளீட்டாக உருவாயிருக்காரோ அதே மாதிரி அந்த நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியாக்டிவ் எனர்ஜி அதால் உருவானவர் தான் நம்ம அட்டாமிக்ஸ். ஸோ இந்த ஒரு அட்டாமிக்ஸோட பாடியோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்து இவரை சேவ் பண்ணுறதுக்கும் அப்படியே நம்ம கட்ருடுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே அட்டாமிக்ஸ்க்கும் இவருடைய ஆர்மர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் பூட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னோட காலை யூஸ் பண்ணி நம்மளுடைய அட்டாமிக்ஸால் பறக்க முடியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மரில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதால் என்ஹான்ஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஆஸ்ட்ரோடாக்களுக்கு வந்து விங்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸால் வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த ஒரு ஆர்மரில் வந்து சில விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸோட ஆர்மர் வந்து கிட்டத்தட்ட நம்ம அயன்மேனோட ஆர்மர் மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து காப்பாற்றுது, அவர் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஆர்மர் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனோட ஆர்மர் அப்படிங்கிறது 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டில் அப்படின்ற ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியனோட ஆர்மர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் இவர் பாடி வந்து ஒரு ஆர்மரால் கவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் ஒரு ரீடிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கொடூரமாக கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆம்னிவர்ஸில் பார்க்கும்போது இவர் பாடியில் பெருசாக ஆர்மர் இருக்கிற மாதிரி கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு பூச்சி மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈட்டிலோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்மரால கவரா இருக்கிறத நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆர்மர் அப்படிங்கிறது நம்ம ஈட்டிலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அப்செக் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டரோட பவரும் ஈட்டிலோட பவரும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஈட்டிலோட பாடியை வந்து ஃபுல்லாக ஒரு ஆர்மரால கவர் பண்ணி அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை மேனிபுலேட் பண்ணி அதை பவராக மாற்றி எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈட்டிலோட ஆர்மர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விஷயத்த நம்மளை ஈஸியாக வந்து அல்டிமேட் சீரீஸில் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தலைக்கு மேலே ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு தான் வந்து எனிமியாக நம்மளோட ஈட்டில் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பர்ஃபெக்டான பூச்சி மாதிரி மாற்றிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் பாடியில் ஆர்மர் இருக்கிறத நம்மளால கிளியராக பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈட்டில் அப்படின்ற ஏலியனோட ஆர்மருக்கு வந்து
4th பிளேஸ் கொடுத்திருக்கோம். சோ இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கேனன் போல்ட். சோ கேனன் போல்ட்டோட ஆர்மர் அப்படிங்க பாத்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே அவர் பாடியோட ஒட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவர் பால் ஷேப்புக்கு மாறுவார் பாத்தீங்களா. சோ அந்த ஷேப்ல மாறும்போது இவருடைய ஆர்மருங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். சோ இந்த ஒரு பால் ஷேப்ல மாறும்போது அவர் பாடியை சுத்தி இருக்கிற ஆர்மரை வச்சு எந்த ஒரு ஹார்டான பொருளையும் நம்மளால உடைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரேட் ஒன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாடிக்குள்ள நம்ம டைமண்ட் ஹெடோட கிறிஸ்டலால கூட போக முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் பாடியை பெனட்ரேட் பண்ணி போறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஒரு கேனன் போல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே தன்னோட ஆர்மரை யூஸ் பண்ணி பால் மாதிரி உருண்டு பாத்தீங்கன்னா நம்ம கிரேட்டனோட பாடிக்குள்ளேயே வந்து அவர் அழிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் ஆஃப் தி ஆம்னிடிக்ஸ் அப்படின்ற மூவில பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் வந்து நம்மளுடைய ஆஸ்மித்தை மீட் பண்ணும்போது ஆஸ்மித் வந்து கோமா இருந்து என்ன பண்ணுவார்னா டோரை வந்து எக்ஸ்ட்ராவாக லாக் பண்ணி வச்சு அவர் உள்ள வராமல் தடுக்க ட்ரை பண்ணுவார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டோட ஆர்மர் அந்த ஸ்ட்ராங்கான அந்த பாடி ஆர்மரை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி போய் அந்த ஒரு கேட் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு நம்ம பென் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆயிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டோட பாடி ஆர்மருங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம லிஸ்ட்ல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டோட ஆர்மர் அப்படிங்கிறது 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 2nd பிளேஸ்ல பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி. ஸோ என்ஆர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் பார்த்த ஏலியன்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆர்மருக்குள்ளேயே பிறந்திருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க பாடி சுற்றி ஆர்மர் எப்பயாச்சும் உருவாயிருக்கும். ஆனால் இந்த ஒரு என்ஆர்ஜி வந்து இவர் வந்து ஃபுல் பவரில் இருப்பார் வெளில ஆர்மர் விட்டு வெளில வந்தா. ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆக்ரகாருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு மெட்டலை வச்சு ஒரு ஆர்மரை உருவாக்கி அந்த ஆர்மருக்குள்ளே என்ஆர்ஜியை அடைச்சிருப்பாரு. அதாவது என்ஆர்ஜிக்கும் அவர் உருவாக்கி வச்சிருக்க அந்த ஆர்மருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பவர் வந்து கண்டெயின் பண்ணி வைக்கிறதா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்மர் வந்து ஆக்ரகார் உருவாக்குனாரு. ஸோ இந்த ஒரு ஆர்மர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எந்த ஒரு மெட்டலை வச்சும் இதை கட் பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலாக டைட்டனைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டலை வச்சு மட்டும்தான் இதை கட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம கெவின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பேண்ட்ரான்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் என்ஆர்ஜி இருப்பார்ல அவர் கூட சண்டை போடும்போது தெரியாதனமா அதை கட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆர்மர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மராக இருக்கும். இந்த யூனிவர்ஸ்ல யாராலையுமே பெனட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒரு மெட்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ஆர்ஜியோட ஆர்மருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஆர்மர்லேயே நம்ம என்ஆர்ஜியை அடைச்சி வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது இந்த ஒரு ஆர்மர். இதை வந்து ஆம்னிடிக்ஸ் காப்பி பண்ணி அப்படியே பென்னுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் ஃபைனலாக அந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மர் இருக்கிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் சொல்றதை விட ஏலியன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் பென்டனோட ரீபூட் சீரிஸ்ல வந்து ஆம்னி கிக்ஸ் ஆம்னி நாட்னு சொல்லிட்டு 2 ஆர்மர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஆர்மர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பென்டன் ஏலியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு ஆர்மர்ஸ் யூஸ் பண்ணும்போது நார்மலாக பார்க்குற ஏலியன்ஸை விட எங்களுக்கு 10 மடங்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்னி நாட் ஆர்மரை யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸில் சர்வே பண்ணிக்க முடியும், ரொம்ப வேகமாக பறக்க முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பவரை பார்த்தீங்கன்னா 50 மடங்கு அதிகமாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இந்த ஆம்னி நாட்டு ஆம்னி கிக்ஸ் இந்த 2 ஆர்மர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் யாரெல்லாம் வந்து இந்த ஆர்மர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராத் யூஸ் பண்ணியிருக்காரு, ஹீட் பிளாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபோராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, ஜெட்ரே யூஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஹிமங்கசார் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த ஏலியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆர்மர் டில்லோவை சொல்லலாம். அப்புறம் வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஆர்மர்னு சொல்ல முடியாது, அவர் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஸ்கின் இருக்கும், அதையும் இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் டெராசினோட பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் மாதிரி இருக்கும்ல, கிட்டத்தட்ட வந்து டர்ட்டில் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவரையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இருந்தாலும் அவங்களுடைய ஆர்மர்ஸை விட இந்த லிஸ்ட்டில் பார்த்த 7 ஏலியன்ஸோட ஆர்மர் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் அவங்கள பற்றி மட்டும் இங்கே நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் அந்த ஏலியன்ஸ் தாண்டி வேற ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.